எல்லா புகழும் இறைவனுக்கே. வேதம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அது மனசாட்சியாக இருக்கின்றது. மனதின் சாட்சியமாக இருப்பதே வேதமாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதனுக்கும் சாதகமாகவோ அது பாதகமாகவோ வேதம் பேசுவதில்லை. வேதம் என்று வந்தாலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுப்பதும், அவர்கள் துன்பப்படாமல் துயரப்படாமல் வாழ்வதற்கு. உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் எத்தனையோ விஷயங்கள் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ நம்மளுக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. என்னவென்று அறியாத பிரச்சனைகள், ஏனென்று தெரியாத பிரச்சனை, இதை போன்ற ஏராளமான விஷயங்களை கொண்டுதான் நாம் அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில மனிதர்களுக்கு கஷ்டங்கள் என்பதே போகவும் இல்லை. ஏனென்று அவருடைய வாழ்க்கையை அவர்கள் தான் என்ன செய்யணும், அதை பார்க்கணும். சில மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் பொருள் கஷ்டம் உடல் கஷ்டம் எதுவுமின்றி வாழக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். இரண்டு நிலைப்பாட்டை கொண்ட வாழ்க்கை. எப்போதுமே இரண்டு தான். வானம் பூமி இரவு பகல் அப்படி என்று இரண்டு நிலைப்பாடு இல்லாமல் இந்த உலகமும் படைக்கப்படவில்லை, மனிதனுடைய வாழ்க்கையும் அமைக்கப்படவில்லை. எதுவாக இருந்தாலும் சரி இரண்டு நிலைப்பாட்டுகளை கொண்டது தான் மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்துடைய அமைப்பாக இருக்கின்றது. ஒன்று மற்றொன்றை உதவியை நாடும்போது கண்டிப்பாக துன்பங்கள் இருக்கின்றன, அதில் இன்பமும் இருக்கின்றன. இரண்டையும் சார்ந்த ஒரு மனிதன் எவ்வாறு தீர்மானிக்கிறான் என்று சொன்னால், மனிதனுக்கு மனம் என்ற ஒரு சாட்சியம் தெளிவாக இருக்க வேண்டும். மனதின் சாட்சியமே அது மேலானதாக இருக்கின்றது. மனதுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது, மனதுக்கு தெளிவானது. மனம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேதம் என்பது வழிகாட்ட வேண்டும். அந்த வேதம் ஒரு மனிதனுக்கு பாதகமாகவோ ஒரு மனிதனுக்கு சாதகமாகவோ கண்டிப்பாக இருப்பதில்லை. எனவே ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு தெளிவு பெற வேண்டும், எவ்வாறு இந்த மனிதன் அமைதியாகவும் சாந்தத்தோடும் சமாதத்தோடு வாழ வேண்டும் என்பது இந்த வேதம். எதற்காக இந்த வேதம் என்று சொன்னால், நாம் மறந்து விடும்போது ஏராளமான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நெருக்கடியில், நம்முடைய கஷ்டங்களில், நம்முடைய நோய்களில், நம்முடைய வறுமைகளில் நாம் மறந்து இப்போதைக்கு இந்த காரியம் நடந்து விட்டால் நமக்கு நன்மையாக இருக்குமே என்று எண்ணும் அளவுக்கு இந்த மனிதன் போய் ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் சிக்கிக்கொள்கிறான். அதிலிருந்து வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் ஒரு காலமும் வரும்போது ஒரு மனிதனால் பார்த்து கொள்ள முடியாது. அந்த துன்பத்தை ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக அனுபவித்தாக வேண்டும். அதிலிருந்து விடுபடுவதற்கு நம் வேதம் என்பது நம்மளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இறைவனுடைய ஆசியும் இறைவனுடைய அருளும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதன் மீதும் கண்டிப்பாக இருக்கின்றது. எப்போது என்று சொன்னால், எவர்கள் மனசாட்சியுடன் மனதை யார் கவனித்து வேதம் அவர்களுக்கு என்ன கூறுகிறதோ அதை கொண்டு ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக நித்திய வாழ்வு, சுகமான வாழ்க்கை, நரகம் இல்லாத வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, நெருக்கடி இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக இந்த வேதம் நம்மளுக்கு வழிகாட்டும் என்பதை நாம் தெளிவோடு பார்க்க வேண்டும். வேதம் என்றாலே மனதின் சாட்சியமாக இருக்கின்றது. எப்போது சாட்சியமாக ஒன்றுக்கு சாட்சியமாக இருப்பதை நாம் கண்டிப்பாக பார்க்க முடியும்.